இங்கே உட்கார்ந்திருந்த அப்பாவை காணோம். எங்க உங்க அப்பாவையே காணோம். நம்ம முதல்வர் விஜய் அவர்களின் இந்த அதிரடி ஆக்ஷனையும் பார்த்து ஆச்சரியத்தில் அசந்து போனது நம் அன்னை தமிழ்நாடு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நூற்றாண்டை கண்ட தமிழ்நாடு சட்டசபையிலே நேற்றைய சட்டசபையில் மேதகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த விவாதத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பதிலுரையிலே அவர் வெளிப்படுத்திய அந்த பதிலுரை எத்தனை பேர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கும், எத்தனை பேர்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்திருக்கும் என்பதுதான் நம்முடைய இன்றைய கருத்தாக இருக்கிறது. 35% மக்களின் நம்பிக்கை பெற்று வாக்குகளை பெற்று பிற கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று முதல் முறையாக மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக்கி துக்ளக் தர்பார் என்று சொல்வார்கள், முகமது பின் துக்ளக் என்று பெருமதிப்புக்குரிய பத்திரிகையாளர் சோ அவர்கள் ஒரு நாடகத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுயேட்சையாக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அவருக்கு ஆதரவு தருபவர்களுக்கெல்லாம் அமைச்சராக்குவோம் என்று அவர் அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் அந்த சுயேட்சையாக வெற்றி பெற்ற துக்ளக் அவர்களை ஆதரிப்பார்கள். பிறகு துணை பிரதமர் என்கிற பதவி அறிவிக்க போகிறார்கள் என்று சொல்லி ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாம் ஆதரவை அவர்கள் பின்வாங்குவார்கள். இந்த முகமது பின் துக்ளக் தர்பார் போல ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக ஒரு துக்ளக் தர்பாரை நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைய பதிலுரையிலே அவர் வெளிக்காட்டிய விதம் என்பது தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய இந்த மாபெரும் சட்டமன்றம், சீர்திருத்த திருமணங்களை அங்கீகரித்த இந்த சட்டமன்றம், சத்துணவு திட்டத்தை இந்த அன்னை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்திய சட்டமன்றம், 69% இடஒதுக்கீடை தந்திட்ட இந்த சட்டமன்றம், 7.5% உள் இடஒதுக்கீடை மருத்துவ மாணவர்களுக்கு தந்திட்ட இந்த சட்டமன்றம், குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி, பாதுகாக்கப்பட்ட டெல்டா மாவட்டம் என்று இத்தனை அறிவிப்புகளை கொடுத்திருக்கிற இந்த சட்டமன்றம் நேற்றைய நம்முடைய முதல்வருடைய பதிலுரையிலே இங்கே உட்கார்ந்திருந்த அப்பாவை காணோம் என்று அவர் நடிப்பை வெளிப்படுத்திய விதமும், அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கணவனை காணோம் என்று தேடுகிற மனைவி என்று அதற்கு பதிலடி கொடுப்பதும், எங்கே போகிறது தமிழ்நாடு சட்டமன்றம், தாயின் கருவறை முதல் கல்லறை வரை சேவை திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை இந்த தாய் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த சட்டமன்றத்திலே நேற்று நம்ம முதல்வரின் பதிலுரையின் வெளிப்படுத்திய கோமாளித்தனத்தை, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதிலுரையிலே வெளிப்படுத்திய கோமாளித்தனத்தை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்பதே நமக்கு புரியவில்லை. மொத்தத்தில் நேற்றைய தினம் ஆச்சரியத்தில் அசந்து போனது நம் அன்னை தமிழ்நாடு. நம்ம முதல்வர் விஜய் அவர்களின் இந்த அதிரடி அறிவிப்புகளையும் ஆக்ஷனையும் பார்த்து கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும் என்பது
தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? ஆகவே இதையெல்லாம் விமர்சனமாக முன்வைக்கவில்லை. சாமானியர்களுடைய சட்டமன்றம் என்று பெருமை பேசிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்படி அவர் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகளும் உடல் மொழியும் உண்மையிலேயே அதை பார்த்து தாய் தமிழ்நாடு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்று விஜய் அவர்களுக்கு தெரிந்தும் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கிவிட்டு இப்போது நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்று சொல்லி திட்டங்களுக்கு வாய்தா வாங்குகிற நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை திசை திருப்புகின்ற வகையிலே இப்படி கோமாளித்தனத்திற்கு முன்னுரிமை வழங்கி மக்களின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறாரோ என்பதுதான் இன்றைய தமிழகத்தின் விவாதமாக இருக்கிறது என்பதை சொல்லி, எது எப்படியாக இருந்தாலும் துக்ளக் தர்பார் நடத்தி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பொறுத்திருந்துதான் இந்த தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதை தெளிவாக்கி இருக்கிறார். பொறுமை காப்போம். நல்லது நடந்தால் நாட்டிற்கு நல்லது, கேடு விளைந்தால் அவருக்கு நல்லதல்ல என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.